ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு உடஞ்சதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 15 போல் சின்ன வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ப 1லேருந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு பதிலாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். சின்ன சைஸ் தக்காளினா 4 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளினா 3 போதும். நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்ச நேரம் வேகட்டும். இது ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 1/4 கப் துருவின தேங்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகியிருக்கு. லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க, எந்த துண்டும் இல்லாத மாதிரி. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுருங்க, இருக்கட்டும். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான தக்காளி குழம்பு ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த தக்காளி குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.